Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்த டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இந்த saree கொடுத்திருக்கவங்க வந்து பிரான்ஸ்ல இருந்து அகிதான் ஒரு பொண்ணு கொடுத்திருக்காங்க. சாரியோட கலர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலராவும் இருக்கு, சில்வர் கலராவும் இருக்கு. ஒரு ஷேட்ல பார்த்தா கோல்ட் மாதிரி இருக்கு, இன்னொரு ஷேட்ல பார்த்தா சில்வர் மாதிரி இருக்கு. உடம்பு ஃபுல்லா இதே மாதிரி தான் இருக்கு. நல்ல பெரிய border. ஒரு சைடு நல்ல பெரிய borderல அன்னம் டிசைன் வருது. border எல்லாம் full pure goldல இருக்கு. And சாரியோட ஆக்சுவல் கலர் அதாவது பேஸ் கலர்னு சொல்லுவோம்ல, அது வந்து பீச் கலர். இது ஒரு மாதிரி பீச்சும் இல்ல பிங்க்கும் இல்ல, ரெண்டுக்கும் நடுத்தரமான ஒரு கலர்ல இருக்கு. பீச் மாதிரி ஆரஞ்சிஷாவும் இல்ல, ரொம்ப பிங்கிஷாவும் இல்ல, ரெண்டுக்கும் ஈவனான ஒரு கலர்ல இருக்கு. சோ இதோட கொடுத்திருக்கிற ப்ளவுஸ் வந்து டிஷ்யூ மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க. ப்ளவுஸ் இந்த தான் ப்ளவுஸ் மெட்டீரியல். சோ இதுல தான் நம்ம வர்க் பண்ண போறோம். இதுல நம்ம பிளைனா ஒரு சில்க் காட்டனோ ஏதோ ஒன்னு எடுக்கலாம்னு நினைச்சேன், பட் அந்த கலர்லாம் கிடைக்கவே இல்லை. சோ அப்படியே டைரக்டா இதுலயே வர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அவங்க கேட்டிருந்தது ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் சொல்லியிருந்தாங்க. அதாவது பேக் நெக்ல ஓப்பன் வர மாதிரி அது காட்டுறேன் எப்படின்ட்டு. சோ இப்போ இந்த பிளவுஸ்ல தான் ஒர்க் பண்ண போறோம். என்ன மாதிரி டிசைன் எப்படி பண்ண போறோம்ன்றது காட்டுறேன். அவங்க கொடுத்த பேட்டர்ன் எப்படி இருந்தது அப்படின்னா, போட் நெக்ல நடுவுல, அதாவது நம்ம வந்து சாதாரண ஒரு போட் நெக் போட்டு நடுவில் நெட் வைக்கிறோம் அப்படின்னா இங்க மேல ஒரு போட் நெக் இருக்கும், கீழே இந்த யூ ஷேப்க்கு நம்ம நெட் வைப்போம். பட் இது வந்து ஃபுல்லா வெர்டிகல், இந்த இடம் ஃபுல்லாவே நெட் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ மேல போட் நெக் மார்க் பண்ணிருக்கேன், அதோட சைஸ் ஃபுல்லா அப்படியே இங்க வந்து நெட் வர மாதிரி அட்டாச் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நெட்டையும் கிளாத்தையும் சேர்த்து நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன். எப்படி நெட் அட்டாச் பண்றது நிறைய இதுல கேட்டிருக்கீங்க இல்லையா, பிளவுஸ் கிளாத்ல நெட் எப்படி அட்டாச் பண்றது ஆல்ரெடி வீடியோஸ் பண்ணிருக்கோம், பட் இதுல ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நம்ம பிளவுஸும் நெட்டும் சேர்த்து ஃப்ரேம் பண்ணிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளவுஸ் துணி இருக்கும், அது மேலே நெட் இருக்கு. இந்த செல்ஃப் கலர்ல பீச் கலர்ல நெட் எடுத்திருக்கேன். ரெண்டையும் சேர்த்து அப்படியே ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஃப்ரேம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து ஜிக்ஸாக் போட்டுட்டு இருக்கேன். அதாவது இந்த பிளவுஸோட கலருக்கு ஒரு மாதிரி பீச் கலர்லேயே வந்து நார்மல் காட்டன் த்ரெட் எடுத்து இந்த இடத்துல ஜிக்ஸாக் போடுறேன். த்ரெட் வச்சு இது கிடையாது, சில்க் த்ரெட் கிடையாது, நார்மல் காட்டன் த்ரெட் வச்சு ஜிக்ஸாக் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே அப்புறம் இந்த சைடு ரெண்டு சைடும் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது பார்க்கலாம். ஜிக்ஸாக் எப்படி போடணுங்கிறத காட்டுறேன். ஆல்ரெடி நான் ஜிக்ஸாக் போட வேண்டிய இடத்துல வந்து நார்மல் காட்டன் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். இந்த செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப குட்டி குட்டிலாம் கிடையாது, கொஞ்சம் லாங் ஸ்டிச்சஸாகவே போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம ஜிக்ஸாக் தான் போட போகிறோம் அப்படிங்கிறனால ரொம்ப லாங் இல்லை, எப்பயும் போடுறத கொஞ்சம் லாங் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது மேலேயே நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இப்போ ஜரி வச்சு நிறைய ஜிக்ஸாக் பண்ணியிருப்போம், அதெல்லாம் ரொம்ப நெருக்கமாக பண்ணுவோம். இது வந்து அவ்வளோ நெருக்கம் தேவையில்லை, ஏன்னா சும்மா கட் பண்ண போறோம் நம்ம. அதுக்காக தான் அந்த லாக், எப்பவுமே ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து லாக்கிங் ஸ்டிச்னு சொல்லுவேன். அதை ஒட்டி கட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல நூல் பிரிஞ்சு வராது. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம ஜிக்ஸாக் போட போறோம். அது மாதிரி இது மேலே ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஆனாலும் இந்த த்ரெட் அங்கங்க இடையில தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தான் வந்து நம்ம செல்ஃப் கலர்ல த்ரெட் எடுத்து போடுறோம். பிளவுஸ் கலர்லேயே த்ரெட் எடுத்து போட்டோம்னா இடையில ஒரு வேலை தெரிஞ்சிச்சு ஒர்க்குக்கு நடுவில் தெரிஞ்சது அப்படின்னாலும் ஒன்றும் ஆர்டர் தெரியாது. அதனால ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியா இந்த செயின் ஸ்டிச்சுக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சு, இந்த பக்கம் ஒரு ஸ்டிச். சாதாரண ஜரியில போட்டோம்னா இந்த கேப் கூட விட மாட்டோம், இன்னும் நெருக்கமா போடும், அப்படி உருட்டு தையல் மாதிரி இருக்கும். பட் இது வந்து நம்ம சும்மா அட்டாச் தானே பண்றோம், அதுக்காக கொஞ்சமா கேப் விட்டு போட்டாலும் ஓகே தான். ரொம்ப கேப் விட்டாலும் அதுவும் போட்டு வேஸ்ட் ஆயிடும். ஸோ ஒரு மீடியமான கேப்ல இந்த மாதிரி போட்டுட்டே வந்துடலாம். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். நெக் கிளாத் அட்டாச் பண்ணணும் சொன்னேன் இல்லையா, அந்த ஜிக்ஸாக் போட்டு அது பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நெக் லைனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 லைன் ஜரி போட்டிருக்கேன், கோல்ட் ஜரி போட்டுட்டு அடுத்து வந்து ஒரே ஒரு பைப்பிங் ரோப் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். பைப்பிங் ரோப் அட்டாச் பண்றதுக்கு வந்து நம்ம நார்மல் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் தான் போட்டிருக்கோம், காட்டன் த்ரெட் வச்சு. இது மேலே வந்து நான் சில்க் த்ரெட் வச்சு லோட் பண்ண போறேன். லோட் பண்ணும்போது ஜென்ரலாக இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க, இங்கே கிராஸ்ல ஆரம்பிக்காம இதுக்கு மேலே இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டு சில்க் த்ரெட் வந்து நான் பிளவுஸ் கலர்ல எடுத்திருக்கேன், அந்த பீச் கலர் இருக்குல்ல அதுல எடுத்திருக்கேன். டபுள் ஸ்டாண்ட் எடுத்துட்டு நான் நீடில் நம்பர் 14 யூஸ் பண்றேன். ஸோ த்ரெட் எடுத்துட்டு கிராஸா ஒரு ஸ்டிச் போட்டு கீழே ஒரு லாக். இந்த லாக் பண்ணும்போது பைப்பிங் ரோப்பை ஒட்டியே லாக் போடுங்க. திரும்ப மேலே போகும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டு இதுக்கு நேராக மேலே ஒரு லாக். அடுத்து திரும்ப கீழே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக். இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னா லோடிங் ஸ்டிச் ரெடி ஆகிடும். ஸோ இந்த நெக் லைனுக்கு எப்பவுமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, சரி போட்டுட்டு ஒன்று லோடிங் வேண்டாம் அப்படின்னா 2 லைன் த்ரெட் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒரு த்ரெட் லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பீட் வச்சோ இல்லை ஜர்தூசி வச்சோ லோட் போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல த்ரெட்டும் சரி இருந்தால் மட்டும் தான் ஸ்டிச்சிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம 2 சரி போட்டுட்டு அடுத்து உடனே பீட் வச்சோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு திரும்ப மெஷினில் இருக்கிற ஊசிலாம் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல லோட் போட்டுட்டு ஃபில் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த அவுட்லைன் ஒர்க் அந்த நெக்லைன் ஒர்க்லாம் முடிச்சாச்சு இல்லையா, இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ண போகிறோம். இப்போ மேலே நெட் இருக்கு, இந்த இடத்துல இருக்கிற நெட்டை கட் பண்ணணும், இந்த இடத்துல வந்து அடியில் இருக்கிற துணியை கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நெட்டை எப்படி கட் பண்ணலாங்கிறது சொல்கிறேன். ஒரு நார்மல் ஆரி நீடில் எடுத்துக்கோங்க. இந்த நெட்டில் மட்டும் இந்த மாதிரி உள்ள விட்டு, இப்போ நீடில் வந்து நெட்டுக்குள்ளே மட்டும் போகுது, நல்லா டைட்டாக விட்டிங்க அப்படின்னா அந்த நெட்டோட ஹோல் கொஞ்சம் பெருசாகும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு கட்டரோ இல்லை மெல்லிசான சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். லைட்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம்.
அதுக்கப்புறம் இந்த எட்ஜஸ் இந்த ஜிக்ஸாகை ஒட்டி இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணிட்டோம். அப்புறம் நெட் வெளியே தெரியாது நமக்கு. ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு நெட்டை ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஃப்ரேமை திருப்பி இங்கே நடுவில் இருக்கிற துணியை கட் பண்ணணும். அதுவும் செஞ்சு காட்டுறேன் எப்படின்றது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நெட்டில் பண்ணும்போது நீடில் உள்ள விட்டது நமக்கு தெரிஞ்சது. நெட் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருந்தனால. இப்போ இங்கே துணி இருக்கிறனால இது தெரியாது. ஸோ என்ன பண்ணலாம்னா கீழே ஒரு கை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து கீழே வச்சிருக்கேன், ஒரு ஃபிங்கர் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல துணியில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் கீழே டச் பண்ணி ஃபீல் பண்ணிங்கன்னா தெரியும் நீடில் வந்து நெட்டுக்கு உள்ளே இருக்கா இல்லை நெட்டை விட்டு வெளியே வந்துருச்சா. நெட்டை விட்டு வெளியே வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. ஸோ நெட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நீடில் உள்ளே விட்டிங்கன்னா இந்த ஹோல் பெருசாகும். இந்த ஹோல் பெருசானதுக்கப்புறம் நம்ம சிசர் உள்ளே விட்டு கட் பண்ணிக்கலாம். சிசர் கட் பண்ணும்போது கீழே கை வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அது கரெக்டாக தெரியும் சிசர் வந்து நெட்டை சேர்த்து கட் பண்ணுதா இல்லை துணியை மட்டும் கட் பண்ணுதா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இந்த துணியை மட்டும் கட் பண்ணிட்டே வரணும். ரொம்ப கவனமாக பண்ணணும். வெட்டிட்டிங்கன்னா டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். இவ்வளோ நேரம் பண்ண ஒர்க் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக இங்கே இருக்கிற துணியை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இதில் நெட் கிளாத் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சிருக்கோம் இல்லையா. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நெட்டும் இந்த துணியும் ஜாயின் பண்ணுற இந்த இடம் இருக்கு இல்லையா. இங்கே ஒரு 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன், லைன் போட்டிருக்கேன். அதுக்கிடையில் அங்கங்கே வந்து ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளவர்ஸில் வந்து நம்ம இந்த ஃபிட்டிங் குந்தன் யூஸ் பண்ணி இதை வந்து பெட்டல் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளவர்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒட்டுறது மட்டும்தான். இந்த ஒர்க் ஃபுல்லாக வந்து ரேண்டமாக பீட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது தான் இந்த ஒர்க் பண்ண போகிறோம். இந்த இடத்த கவர் பண்ணுற மாதிரி, இந்த ஜாயினை கவர் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இந்த ஐ ஷேப்பில் இருக்கிற ஃபிட்டிங் குந்தன் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதுதான் வந்து இந்த ஃப்ளவரோட சென்டர். இதை ஒட்டி இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டிச்சஸ் மறைக்கிற மாதிரி தான் நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டணும். இந்த மாதிரி வெறும் ஒட்டுற மாதிரியான ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே க்ளூ போடுங்க. அந்த க்ளூ வெளியில் வந்து காஞ்சாலும் ஒன்றும் தெரியாது, டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். கம்மியாக க்ளூ போட்டிங்க அப்படின்னா வந்து விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. போட்டு கழட்டும் போதெல்லாம் விழுந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி வெறும் ஒட்டுற மாதிரியான ஸ்டோன் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி க்ளூ போட்டுக்கோங்க. ஒரு 5 ஸ்டோன் வர 6 பெட்டல்ஸ் வர மாதிரி ஒரு ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு நான் க்ளூ போட்டிருக்கேன். இதை வச்சதுக்கப்புறம் பாருங்களேன் க்ளூ வெளியே வரும். ஆனால் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சு காஞ்சதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாது. இப்போ இந்த வெளியில் வந்திருக்கு இல்லையா, இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஆனால் வெளியே வருது அசிங்கமாக தெரியும் நினைக்காதீங்க. அப்போ தான் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இது மாதிரி நான் எங்கெல்லாம் ஃப்ளவர் மார்க் பண்ணியிருக்கேனோ அந்த இடத்துலலாம் நான் அந்த ஸ்டோனை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டோன் எல்லாம் ஃப்ளவர் ஷேப்பில் ஒட்டி முடிச்சிட்டோம். இதை சுற்றி வந்து ரேண்டமாக நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். ஒரு மாதிரி வாட்டர் ஃபில்லிங் எஃபெக்ட்டில் இருக்கணும். அதுக்கு நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன்னா இந்த ப்ளவுஸ் கலரில் இந்த பீச் கலர் இருக்குல்ல அந்த கலருக்கு மேட்சிங்காக டேப்லெட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அது போக கொஞ்சம் கர்தானா பீட்ஸ், கர்தானா வந்து கொஞ்சம் பிக் சைஸில் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒயிட் கிறிஸ்டல்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 8 mm டயர் கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக ரவுண்டாக இருக்கும். ஸோ இந்த ஒயிட் கிறிஸ்டல்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த ப்ளவுஸ் கலர்லேயே வந்து ரவுண்ட் பீட்ஸ் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் நம்ம டல் கோல்ட் பீட்ஸ்லாம் இருக்கும்ல அது மாதிரி இந்த பீச் கலர் பீட்ஸ் இருக்கு. இது வந்து நம்பர் 3 சைஸ். அது போக டிராப் ஷேப்ல pearl பீட்ஸ், அப்புறம் கொஞ்சம் சல்லி வந்து இந்த ஷேடுக்கு மேட்ச். இது ஆக்சுவலி வந்து இந்த சல்லி ரோஸ் கோல்டுன்னு சொல்லுவோம். அது வந்து பீச்சோட கொஞ்சம் மேட்ச் ஆகும். அதனால அந்த சல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த எல்லா மெட்டீரியலையும் நமக்கு ஃப்ளவர்ஸை சுற்றி வந்து கொஞ்சம் ரேண்டமாக அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேப்லெட் பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நான் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளவருக்கு பக்கத்தில் இந்த இடத்துல த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு டேப்லெட் பீட் எடுத்துட்டு இதை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போகிற எல்லா பீட்ஸுமே வந்து ஒன்றா தனித்தனியாக அட்டாச் பண்ணி நாட் போட போகிறோம். ஸோ அதனால் நமக்கு த்ரெட்ஸ் நிறையா வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ளவுஸோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி த்ரெட் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சாலும் ஆர்டர் தெரியாது. கொஞ்சம் அப்படியே அந்த செல்ஃப் அந்த கலரோட மர்ஜ் ஆகிடும். நான் கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும் இப்போ செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 டேப்லெட் பீட்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த pearl பீட்ஸ் இருக்கு இல்லையா, pearl ஷேப் கலரில் இது ட்ராப் பீட்ஸ், இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம். இது வந்து ஒரு 3 பீடாக அட்டாச் பண்ண போகிறேன். ஒரு 1 போட்டு ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப சைடில் நீட்டில் போட்டு இன்னொன்று அப்புறம் இந்த சைடில் ஒன்று. இது மாதிரி கொஞ்சம் ரேண்டமாக அங்கங்கே இதை முடிச்சு இதை நாட் போட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு 2-3 அட்டாச் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ப்ளவுஸ் கலரில் கொஞ்சம் ரவுண்ட் பீட்ஸ் எடுத்துருக்கோம்ல அது, இது கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நிறையா ஃபில் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றதெல்லாம் வந்து தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கணும். இது கொஞ்சம் நிறையா இருக்கலாம். பக்கத்தில் ஒன்று அட்டாச் பண்ணிக்கலாம். அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஜாயின் பண்ணியிருக்கிற இந்த லைன், இந்த ஜிக்ஸாக் போட்டுக்கலாம். அது மேலே நிறைய பீட்ஸ் வர மாதிரி பார்த்துக்கணும். அப்போனா வந்து அந்த ஸ்டிச்சிங் கொஞ்சம் நல்லாவே மறைஞ்சிடும் நமக்கு. ஸோ இதில் கொஞ்சம் நிறையா பீட்ஸ் வச்சுக்கலாம். இந்த பீட்ஸுக்கு அடுத்தாப்பில் சல்லி பீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரோஸ் கோல்டு கலர் சொன்னீங்களா அது. இதில் வைக்கும்போது பாருங்கள் இந்த பீச்சுக்கு மேட்ச் ஆகும். அதனால் இதை சூஸ் பண்ணேன்.
ஸோ இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் குட்டி குட்டி பீட்ஸில், அதனால கொஞ்சம் நிறையா வச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சல்லிலாம் வந்து கொஞ்சம் கிளிட்டர் கொடுக்கும். சல்லி கர்தானா இதெல்லாம் வந்து ஒரு ஷைன் கொடுக்கும் அந்த டிசைனுக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டிசைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரேண்டமாக போடுற டிசைன்ஸ்க்கெல்லாம் நம்மளால பேப்பர் ரெடி பண்ணுறது கஷ்டம். பண்ணலாம், பட் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வரையும்போது அது ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் போடும்போது அது ட்ரேசிங் எடுக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம சும்மா அப்படியே கைக்கு வந்த மாதிரி ரேண்டமாக போட்டுகிட்டே போகணும். பட் டிஸ்டன்ஸ் மட்டும் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரவுண்ட் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரே மாதிரி டிஸ்டன்ஸில் வச்சுருப்பேன். ரொம்ப க்ளோஸாகவும் இருக்காது, ரொம்ப தள்ளியும் இருக்காது. அந்த மாதிரி ஈவனாக டிஸ்டன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணி நம்ம அப்படியே கைப்புற வச்சுட்டே போயிட்டே இருக்கணும். வரைஞ்சி பண்ணுறதை விட டைரெக்டாக பண்ணுறது ஈஸி. இந்த சல்லி கொஞ்சம் முடிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் வந்து நம்ம இந்த ஃபிட்டிங் குந்தன் இருக்குல்ல, இதில் ஸ்கொயர் டைப் இந்த டைப் எடுத்திருக்கேன், இந்த ஷேப் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒட்டிக்கலாம். இதுவும் ஒரு அங்கங்கே தள்ளி இருக்கிற மாதிரி. இது வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கெல்லாம் வந்து மெட்டீரியல்ஸ் கரெக்டாக இருக்கணும். நம்ம நினைக்கிற கலரில் நினைக்கிற ஷேப்பில் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருந்ததுன்னா பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும் பார்த்தா. பக்கத்தில் ஒட்டிட்டேன், பரவாயில்ல. இவ்வளோ க்ளோஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக கிறிஸ்டல் பீட்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒயிட் கிறிஸ்டல்ஸ் இருக்குல்ல, இதை அட்டாச் பண்ண போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் நிறையா ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல இதை பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இதுவும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது. டேப்லெட் பீட்ஸ் கம்மியாக இருக்கணும், இந்த கிறிஸ்டல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். சல்லியும் அந்த ரவுண்ட் பீட்ஸு இது போக லாஸ்ட்டாக அந்த கர்தானா வைக்க போகிறோம், அதெல்லாம் வந்து நிறையா வச்சுக்கணும். அதை குட்டி குட்டி கேப் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி அதை வச்சு ஃபில் பண்ணி விட்டுருணும். அந்த மாதிரி இதில் இந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்லாம் கிடையாது. இது ரேண்டம் டிசைன்கிறனால நீங்கள் என்ன மாதிரி மெட்டீரியல் வேணாலும் சூஸ் பண்ணலாம். எது அவைலபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. க்ளூ போட்டு விட்டுறீங்க அப்படின்னா நிறையா க்ளூ போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக எப்போயும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒன்றுக்கும் நாட் போட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி கேப்லலாம் நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம். இது என்ன கர்தானா பீட்ஸ் இருக்குல்ல, அந்த பீச் கலர், அதுவும் லாஸ்ட்டாக ஃபில் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ளவுஸ் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி நடுவில் நெட் வச்சிருக்கோம், ரெண்டு சைட்லையும் அந்த ரேண்டம் ஒர்க் பண்ணியிருக்கோம். நெட்டில் வந்து அங்கங்கே ஒரே ஒரு கர்தானா மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு கர்தானாக்கும் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நடுவில் இருக்க த்ரெட் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிருக்கோம். ரொம்ப நீட்டாக கிராண்டாக அழகான ஒரு ப்ளவுஸ் ரெடி ஆயிருக்கு. இந்த டிசைனுக்கு ட்ரேசிங் பேப்பர் கண்டிப்பாக ரெடி பண்ண முடியாதுன்னு ஆல்ரெடி சொன்னேன். ஸோ நீங்கள் பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து மெட்டீரியல்ஸ் இதே யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் வேறு மாதிரி மெட்டீரியல்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்லீவுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நெட் இருக்கு இல்லையா, இந்த பிளேன் நெட்டில் இதே லைன்ஸ் வந்து ஒரு 3 லைன் இல்லை 4 லைன் கிராஸாக வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.